Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. இன்னைக்கு வீடியோவில் CRZ Norms 2018 பற்றி பார்க்க போகிறோம். அதாவது Coastal Regulation Zone Norms. ஸோ CRZ Coastal Regulation Zone அப்படின்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, தென் இந்த நார்ம்ஸில் என்னென்ன ரெகுலேஷன் அந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும். ஸோ சம்திங் ரிலேட்டட் டு ரெகுலேஷன் ஆஃப் கோஸ்டல் ஏரியாஸ். கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்கிறப்போ அது சீஸாக இருக்கலாம், இல்லை பேஸ், பேக் வாட்டர்ஸ், க்ரீக்ஸ், ரிவர்ஸ், இந்த மாதிரி வாட்டர் பாடிஸை வந்து கோஸ்டல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த டெஃபினேஷன் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி டைட்னா என்ன, வேவ்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டைட்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் புல் பிட்வீன் மூன் அண்ட் எர்த் அண்ட் இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் சன். ஸோ சன், மூன் அண்ட் எர்த் வந்து மூணுமே வந்து டைட்ஸ் ஃபார்மேஷனில் ரோல் ப்ளே பண்ணுது. ஆனால் வேவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு நார்மலாக ஒரு சீ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே அபவ் சீ வாட்டர் நமக்கு விண்டு ஃப்ளோ ஆகும் இல்லையா, அந்த விண்ட் ப்ளோ ஆகுறது தான் வேவ்ஸோட ஃபார்மேஷனுக்கு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டைட்ஸுக்கு வந்து பிகாஸ் ஆஃப் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், வேவ்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை விண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். இது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நிறையா கொஸ்டின்ஸ் வந்து டைட்ஸ் ரிலேட்டடாக கேட்டிருப்பாங்க. டைட்ஸ் ஆர் ஃபார்ம்டு டியூ டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஆப்ஷனில் கிராவிடேஷனல் புல் ஆஃப் எர்த் அண்ட் மூன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வேவ்ஸ் வந்து நம்ம விண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால வந்து வேவ்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தோம். அப்போ வந்து விண்ட் ரொம்ப ஹெவியாக ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஆப்வியஸ்லி வேவ்ஸோட ஸ்பீட் வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும், ரொம்பவே ஹியூஜ் வேவ்ஸும் ஃபார்ம் ஆகும். இதே வந்து டைட்ஸில் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து அந்த ஹை டைட்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம்னா, நம்ம அந்த எர்த், மூன் அண்ட் சன் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது மூணு தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஸோ இது மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது டைட்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டைட்ஸ் அண்ட் வேவ்ஸ். அண்ட் மோஸ்ட்லி டைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓஷன்ஸ் அண்ட் சீஸில் தான் நடக்கும். அண்ட் சம்டைம்ஸ் இன் லார்ஜ் லேக்ஸ் அங்கே வந்து ஃபார்ம் ஆகும். அண்ட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஓப்பன் சர்ஃபேஸ் வாட்டர் பாடி, எந்த வாட்டர் பாடினாலும் வேவ்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். பிகாஸ் இட்ஸ் ஃபார்ம்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் விண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து டைட்ஸுக்கும் வேவ்ஸுக்குமான மேஜர் டிஃப்ரென்ஸ். இப்போ சிஆர்இசட்டோட டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பாருங்கள். The land between the high tide line and the low tide line. ஸோ 1991ல் கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்னு எந்த ஏரியாவை சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு சி ஒரு ரிவர் எடுத்துக்கோங்களேன். ஸோ அந்த சி ஆர் ரிவரில் வந்து லோ டைட் லைன் இங்கே வந்து, அதாவது ஷோருக்கு முன்னாடி இங்கே ஃபார்ம் ஆகுது. அண்ட் அதோட ஹை டைட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஹை டைட் லைன், தென் இது வந்து லோ டைட் லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் இங்கே இருக்கு இல்லையா, இந்த லேண்டை தான் வந்து சிஆர்இசட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்னு 1991ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஃபர்தராக எங்கே வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள், 500 மீட்டர் ஃப்ரம் த ஹை டைட் லைன். ஸோ ஹை டைட் லைன்லேருந்து ஒரு 500 மீட்டர் இதுவும் சிஆர்இசட் கீழே தான் வரும். அண்ட் ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும் இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயன்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். அண்ட் ஆக்ட் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986ல். ஸோ உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ லோ டைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு, ஹை டைட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு அப்புறத்துல இருந்தும் நமக்கு வந்து ஒரு 500 மீட்டர் வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா இது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. இது வந்து சேஞ்சிங் தானே. லைக் ஹை டைட் லைன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூட மேலே கூட போகலாம். ஸோ இதுலேருந்தும் எனதர் ஒரு 500 மீட்டரும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதோட இம்பார்ட்டன்ஸ், அதாவது கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் அப்படின்னு அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் இக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ் லைக் மேங்க்ரூவ்ஸ் அண்ட் கோரல் ரீஃப்ஸ். உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்மளோட நேச்சுரல் வெஜிடேஷன். அண்ட் கோரல் ரீஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து
கோரல் ப்ளீச்சிங்னால சஃபர் ஆகுது அண்ட் அதர் ஹியூமன் இன்டர்வென்ஷனால் ரொம்பவே சஃபர் ஆகுது அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ இதனால் பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி இதெல்லாம் தான் நம்ம சைக்ளோன்ஸ் டைமில், சுனாமி டைமில் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண போகுது. ஒரு ஷீல்டு மாதிரி இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து இப்போ வெஸ்ட் பெங்காலெலாம் அடிக்கடி நம்ம சைக்ளோன்ஸ் நியூஸ் பார்க்கல, இதுவும் சைட் பை சைட் பார்த்துருக்கோம். மேங்க்ரூவ்ஸ், அங்கே இருக்கிற மேங்க்ரூவ்ஸ் வந்து ரொம்பவே ப்ரொடெக்டிவாக இருந்திருக்கு அங்கே இருந்த பீப்புளுக்கு, அங்கே இருந்த இன்ஹபிட்டன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம நியூஸில் பார்க்குறோம். ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அண்ட் கோஸ்டல் கம்யூனிட்டிஸோட லைஃப்ஸ், அவங்களோட வாழ்வாதாரமே இதுதான். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டியும் நமக்கு இருக்குது. அண்ட் ஆப்வியஸ்லி கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஹை இன்டென்சிட்டி சைக்ளோன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இது வந்து ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்கும் கோஸ்டல் ரெகுலேஷன்ஸும் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு நம்ம வந்து அட் த சேம் டைம் ஒரு பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுறதா இருக்கட்டும், என்விரான்மெண்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு கன்சர்ன் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பேலன்சிங் போத் என்விரான்மெண்ட் அண்ட் எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் CRZ நார்ம்ஸ். ஸோ இது நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதோட டைம்லைன் பார்த்துடலாம். 1991 ஃபஸ்ட்டு இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு முன்னாடி பார்த்தோம். தென் இதை வந்து 2011 இதோட ரூல்ஸ் எல்லாம் மாடிஃபை பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. தென் அகேன் இப்போ 2018 ஆக்சுவலி இது வந்து 2018 or 2019 அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து நமக்கு கேபினெட் அப்ரூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா டிசம்பரில் அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. தென் ஃபர்தராக டிசம்பர் 2018 அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்தராக இது வந்து ஜான்வரியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படின்றப்போ CRZ நார்ம்ஸ் 2018 அப்படின்னு சொல்லலாம், 2019 அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த CRZ ரூல்ஸில் என்ன இருக்கும், அந்த நார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அதில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு பர்டிகுலர் ஒரு இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அந்த ரூல்ஸ் தான் வந்து இந்த CRZல நார்ம்ஸில் இருக்கும். ஃபர்தராக என்ன இது பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்டன் ஆக்டிவிட்டீஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதா இருக்கட்டும். லைக் இப்போ வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க நியூ இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணுறதுக்கான லிமிடேஷன்ஸாக இருக்கட்டும். தென் அந்த ஹசார்டஸ் மெட்டீரியலோட ஸ்டோரேஜ், அதோட டிஸ்போசல். தென் ஃபர்தராக பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்ஸ் ரெக்ளமேஷன், மைனிங், இதெல்லாமே இந்த ஆக்டிவிட்டீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், லார்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்ஸ், இதெல்லாமே கேரி அவுட் பண்ணுறதுக்கு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எதுக்காக பண்ணுறோம், ஆப்வியஸ்லி முன்னாடி பார்த்து நம்ம ரீசன்ஸ்க்காக தான். டு ப்ரொடெக்ட் தி இக்கோசிஸ்டம், கோஸ்டல் இக்கோசிஸ்டம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. CRZ 1991 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ரூல்ஸ் தான், பேசிக் ரூல்ஸ். லைக் ஒரு இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் என்னென்ன இருக்கணும், ஹசார்டஸ் கெமிக்கல் டிஸ்போஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது எல்லாமே ஒரு ஹோல் இந்தியாவுக்குமே ஒரே தான். லைக் இந்தியன் கோஸ்ட் லைன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சவுத்துலேருந்து ஃபுல்லாக கவர் ஆகும் கரெக்டாக. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே ரூல்ஸ் வந்து போட்டால் நம்மளால் வந்து அது எப்படி கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ரீஜனுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்பெசிஃபிசிட்டி இருக்குது. லைக் அதோட பயோடைவர்சிட்டியாக இருக்கட்டும், அங்கே உள்ள நேச்சுரல் ரிசோர்ஸஸாக இருக்கட்டும், டெமோக்ராஃபிக் பேட்டர்னாக இருக்கட்டும், எல்லாமே டைவர்ஸாக இருக்கும் கரெக்டாக. ஸோ அப்போது அதுக்கேற்ற மாதிரி அந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியான ரூல்ஸ் தான் நம்ம ஃபார்ம் பண்ணவே ஒழிஞ்சு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரியான ரூல்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த CRZ 1991 இருந்து ஒன் ஆஃப் த ஷார்ட் கமிங்ஸ். அண்ட் CRZ கிளியரன்ஸ், அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கான ப்ரொசீஜரும் அவ்வளோவா கிளியராக இல்லை. ஸோ இந்த மெக்கானிசம் வந்து ரொம்ப புவராக இருந்தது. அப்படின்றதுக்கு அப்புறம் தான் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி 2011 CRZ நார்ம்ஸ் வந்து கொண்டு வராங்க. தென் இந்த 2011 கிளாசிஃபிகேஷனில் 4 டைப்ஸாக இந்த கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. CRZ1, CRZ2, CRZ3 அண்ட் CRZ4. இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு CRZ1, அதாவது கோஸ்டல் ரெகுலேஷன் ஜோன் 1 அப்படின்றது எதை சிக்னிஃபை பண்ணுதுன்னா, எக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸ். அது நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, மேங்க்ரூவ்ஸ், கோரல் ரீவ்ஸ், இந்த மாதிரியான ஏரியா, பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ், இதெல்லாம் கூட இந்த CRZ1 வரும். இந்த CRZ1 கீழே வர ஏரியாஸில் எந்த ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷனும் பெர்மிட் பண்ணக்கூடாது. அண்ட் தென் ஆல்ரெடி இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது, புது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு பெர்மிஷன் கிடையாது. அண்ட் தென் ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிலேட்டிங் டு அட்டாமிக் எனர்ஜி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி இருக்குது இல்லையா, ஸோ அது ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்குது. அண்ட் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி வாட்டர் பக்கத்தில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஹார்பர் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹார்பர் லிங்க் அப்படின்றப்போ ஹார்பர் தேவைப்படும். அண்ட் தென் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இது எதுவுமே அந்த டைடல் ஃப்ளோ ஆஃப் வாட்டரை அஃபெக்ட் பண்ணாமல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென்
நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் அதுக்கெல்லாம் கூட பெர்மிஷன் இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப நியர்பை தட் வாட்டர் பாடி கரெக்டாக. ஸோ அதனால இந்த டீசாலினேஷன் பிளான்ஸ் செட்டப் பண்ணுறதா இருக்கட்டும், டீசாலினேஷன் பிளான்ஸ், தென் நேச்சுரல் கேஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு எல்லாத்துக்குமே பெர்மிஷன் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க CRZ2 ஏரியாஸ் விச் ஆர் டெவலப்ட் அப் டு த ஷோர் லைன். இங்கேயும் ஒன்லி சர்டன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் அலவுட் லைக் டீசாலினேஷன் பிளான்ஸ் அந்த சால்ட் வாட்டர் எவாப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் பெர்மிஷன் இருக்குது. மற்றபடி அந்த லேண்ட் சைடு லைக் எப்படி சொல்கிறது, இதான் ஷோர் லைன் அப்படின்னு இந்த பக்கம் இருந்து இது வந்து ஷோர் லைன் நமக்கு இங்கே இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் வரைக்கும் நமக்கு வந்து ஒரு சர்டன் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து பெர்மிட் பண்ணுறாங்க. பியாண்ட் தட் நம்ம வந்து உள்ள வர முடியாது. ஸோ அதுதான் வந்து இந்த CRZ2 அப்படிங்கிறது. ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிற வில்லேஜஸ் டவுன்ஸ் அப்படின்றப்போ அது வந்து இருக்கலாம். ஆல்ரெடி பில்டப் ஏரியா ரொம்ப நாளாக அது வந்து அங்கே ஒரு செட்டில்மெண்ட் இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பெர்மிஷன் இருக்குது. அது வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்டட் ஏரியா அப்படின்றப்போ அது இருக்கும். Then areas that are relatively undisturbed and do not fall under either category, that is category 1 or 2. இந்த ரெண்டு கீழே வராத ஏரியாஸ் வந்து CRZ3 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு கீழே வராத ஏரியாஸ் அப்படின்றப்போ நான் உங்களுக்கு அந்த டயக்ராமில் காட்டுறேன். நோ டெவலப்மெண்ட் ஜோன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வரும். அதாவது ஹை டைட் லைன் இருக்குது இல்லையா, இந்த ஹை டைட் லைனுக்கு அப்புறம் 0லேருந்து 200 மீட்டர்ஸ், இதுக்கப்புறம் 200 மீட்டர்ஸில் நோ டெவலப்மெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோ டெவலப்மெண்ட் ஜோன் அப்படின்றப்போ இங்கேருந்து 200 மீட்டர்ஸ்க்கு எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் பெர்மிஷன் கிடையாது. ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா, லைக் அக்ரிகல்ச்சர், ஃபிஷரி, ஃபாரஸ்ட்ரி, இந்த மாதிரி முன்னாடி பார்த்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி அவங்களோட ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் மைனிங் ஆஃப் ரேர் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு செப்பரேட் சயின்டிஃபிக் ரிசர்ச் கேரி ஆன் பண்ணுறாங்க இல்லையா அது. தென் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி சால்ட் மேனுஃபேக்சரிங், இதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன் இருக்குது இந்த ஜோனில். ஸோ நம்ம வந்து CRZ3ல 1 and 2 கீழே வராததில் வந்து CRZ3 கீழே வரும்னு பார்த்துட்டோம். 0 to 200 கீழே என்ன பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பியாண்ட் 200 மீட்டர்ஸ், பிட்வீன் 200 to 500 மீட்டர்ஸில் என்னெல்லாம் பெர்மிசபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்தது எல்லாமே ஆப்வியஸ்லி இங்கேயும் பெர்மிஷன் இருக்குது. அண்ட் ஃபர்தராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹவுசஸ், அங்கே உள்ள லோக்கல் கம்யூனிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இந்த 200 to 500 மீட்டர் வந்து பெர்மிஷன் இருக்குது. அண்ட் ஃபர்தராக நமக்கு டூரிசம் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கேரி அவுட் பண்ணிக்கலாம். இது வந்து CRZ3ல. ஸோ நம்ம வந்து இது வந்து 0 to 200ல் நோ டெவலப்மெண்ட் ஜோன் வருது. தென் 200லேருந்து 500 வரைக்கும் நமக்கு ஃபர்தராக டூரிசம் ரிலேட்டட் ப்ராஜெக்ட் அப்படின்றப்போ ஆப்வியஸ்லி இது வந்து டெவலப்மெண்ட் ரிலேட்டடான எல்லாமே பெர்மிட் பண்ணுறாங்க. தென் CRZ4ல் பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ஏரியா ஃப்ரம் லோ டைட் லைன் அப் டு டெரிட்டோரியல் லிமிட்ஸ். இது வந்து வாட்டர் பாடிக்கு உள்ளே வரும். அக்வாட்டிக் ஏரியா அப்படின்றப்போ இப்போ நமக்கு வந்து முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸோ லோ டைட் லைன் அப்படின்றப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது அந்த இமேஜில் காட்டுறேன். ஸோ இந்த லோ டைட் லைன் இருக்கு இல்லையா, இங்கேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ இங்கே வந்து ஆப்வியஸ்லி நமக்கு அந்த ஃபிஷிங் கம்யூனிட்டி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ஃபிஷிங் பண்ணுறதுக்கான எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. அண்ட் அட் த சேம் டைம் எதில் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்ட் டிஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா, சாலிட் வேஸ்ட், அன்ட்ரீட்டட் சீவேஜ், இதெல்லாம் வந்து இங்கே வந்து டம்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ரூலும் இருக்குது. ஸோ CRZ4ல் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ஏரியா லோ டைட் லைன்லேருந்து இந்த டெரிட்டோரியல் லிமிட் வரைக்கும் இருக்குது. இங்கே வந்து ஃபிஷிங் பெர்மிட்டட், whereas untreated sewage or solid waste dumping is not allowed. Okay, இதுதான் 2011ஓட 4 types of CRZ classification. அண்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக ஐலண்ட் ப்ரொடெக்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் தென் லக்ஷதீப் ஐலண்ட்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷனை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுவும் அட் த சேம் லைக் EPA கீழே தான், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே தான், 1986. இது கீழே தான் ஐலண்ட் ப்ரொடெக்ஷன் ஜோன் ஃபார் ப்ரொடெக்டிங் தி ஐலண்ட்ஸ் ஆஃப் அந்தமான் அண்ட் நிக்கோபார் அண்ட் லக்ஷதீப். நம்ம 1991 நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கல, அதில் வந்து ஒரு ப்ரொசீஜர் ஃபார் கிளியரன்ஸ் வந்து கிளியராக இல்லை, புவர் மெக்கானிசமாக இருக்குது. ஒரு என்விரான்மெண்டல் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும்னா அது வந்து ரொம்பவே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதனால் இதில் 2011 கிளாஸிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ரொசீஜர், ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரொசீஜர், இதெல்லாம் தான் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிளியரன்ஸ்க்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்.
ஸோ இது வந்து ரேபிட் EIA ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்றது. இது வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதோட நம்ம பண்ண போகிற ப்ராஜெக்ட்னால அந்த என்விரான்மெண்ட்டில் என்ன மாதிரியான இம்பேக்ட் க்ரியேட் ஆகும் அப்படின்றத முன்னாடியே அசஸ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து EIA ரிப்போர்ட் வாங்கியிருக்கணும். தென் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரிப்போர்ட், disaster management report and risk management report almost same தான். தென் CRZ மேப், அதாவது நமக்கு அந்த HTL and LTL அந்த லைன்ஸை வந்து ப்ராப்பராக டிமார்க்கேட் பண்ணி CRZ மேப் வந்து இது பண்ணியிருக்கணும். தென் ஆப்வியஸ்லி NOC நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் தி கன்சர்ன் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ், அதாவது நமக்கு ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றப்போ CPCB அவங்களோட நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் தேவைப்படும். அண்ட் தென் இந்த கிளியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீரியடுக்கு, அதாவது அந்த பீரியட் ஆஃப் வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 5 years. ஸோ இதெல்லாம் தான் ப்ரொசீஜர் ஃபார் கிளியரன்சஸ் கிவன் அண்டர் திஸ் CRZ 2011 நோட்டிஃபிகேஷன். இதுக்கப்புறம் நமக்கு 2018 ஃபர்தராக என்னென்ன மாடிஃபிகேஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 2018 கொண்டு வரதுக்கு 2014 அதாவது இதை ரிவ்யூ பண்ணி தானே அதை கொண்டு வந்திருப்பாங்க, 2018 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்காக செட்டப் பண்ண கமிட்டி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைலேஷ் நாயக் கமிட்டி. ஷைலேஷ் நாயக் கமிட்டி 2014 கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. அதோட ரிப்போர்ட் வந்து 2015 சப்மிட் பண்ணி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக 2018 தான் அவங்களோட சஜஷன்ஸ் வந்து அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து ஏற்றுக்கிட்டு நமக்கு 2018 தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஷைலேஷ் நாயக் கமிட்டி பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு CRZ நோட்டிஃபிகேஷன்ஸ், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2018 salient features of CRZ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் நார்ம்ஸ் ஈஸ்ட், அதாவது FSI அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் ஆர் ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ. இது என்னன்னா மேக்ஸிமம் ஏரியா தட் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட், அதாவது இப்போ ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னா அதில் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் ஃப்ளோர் ஏரியா, ஃப்ளோர் ஸ்பேஸ் எவ்வளோ எடுத்துக்கிறோம் அதுதான் இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2011 ரொம்பவே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க, அதாவது ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ஏன்னா இது வந்து ரொம்பவே ப்ரொடெக்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ வந்து அதை ஈஸ் பண்ணி அங்கேயும் வந்து லைக் சேஞ்சிங் டு த டெவலப்மெண்டல் நீட்ஸ் இப்போ வந்து பெர்மிட் பண்ணியிருக்காங்க. இது ஏன்னா ஃபர்தராக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இந்த ஏரியாவையும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நார்ம்ஸை வந்து ஈஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டீஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஏரியாவில் மேக்ஸிமம் இந்த பிளாட் இருக்குது, சோஃபார் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னா இங்கே வந்து இப்போ ஈஸியாக பெர்மிட் பண்ண போகிறாங்க. தென் நம்ம 2011 CRZ 1, 2, 3, 4ன்னு பார்த்தோம் இல்லையா, இதில் வந்து புதுசாக 3A அண்ட் 3B அப்படின்னு சொல்லிட்டு 2 நியூ கேட்டகரியை வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3Aல வந்து டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரூரல் ஏரியாஸ் அப்படின்றப்போ பாப்புலேஷன் டென்சிட்டிக்கு வந்து 2011 சென்சஸ் படி தான் எடுத்திருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் கிலோமீட்டரில் எவ்வளோ பீப்புள் இருக்கணும் அப்படின்ற டென்சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 2161 பாப்புலேஷன் இருந்தாங்க அப்படின்னா அந்த ஏரியாஸில் நம்ம முன்னாடி தான் 2011 தான் நோ டெவலப்மெண்ட் ஜோன் கேட்டகரி பார்த்தோம் இல்லையா, 0 to 200க்குள்ளே எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் அலவுட் கிடையாதுன்னு. ஸோ இங்கே வந்து பாப்புலேஷன் 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 2161 தான் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம 50 மீட்டராக வந்து மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் இந்த மாடிஃபிகேஷன். ஸோ இந்த சேஞ்சஸ் என்ன கொண்டு வந்திருக்காங்க, இப்போ வந்து 2161 தான் 1 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கே இருக்காங்க, பாப்புலேஷன் டென்சிட்டி கொஞ்சம் லோவாக தான் இருக்குது அப்படின்னா அங்கே ஏன் நீங்கள் 200 மீட்டர் வரைக்கும் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேணான்னு சொல்கிறீங்க, 50 மீட்டர் வரைக்கும் எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேணான்னு சொல்லுங்கள். ஸோ ரிமைனிங் இருக்கிற 150லேருந்தே நமக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கேட்டகரி B 3Bல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோ 2161, இந்த 2161க்கு கீழே பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து இந்த 0 to 200, இந்த 0 to 50 அப்படின்ற நோ டெவலப்மெண்ட் ஜோனே வேணாம் அப்படின்றது தான் இந்த கேட்டகரி B. ஸோ இது வந்து இன்னும் வந்து நமக்கு பெர்மிஷன் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நோ டெவலப்மெண்ட் ஜோன் அப்படின்ற ஒன்றே கிடையாது அப்படின்றது தான் இந்த 3A 3B வந்து கொண்டு வருது. ஸோ இது வந்து பாப்புலேஷன் பொறுத்து தான், 2161 பெர் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து இருக்காங்க அப்படின்னா 50 மீட்டர் வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட்டும் இருக்கக்கூடாது. சப்போஸ் அதுக்கும் குறைவாக தான் இருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்க வந்து தாராளமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம்ப்பா, பாப்புலேஷன் தான் கம்மியாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பாருங்க, டூரிசம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் கோஸ்டல் ஏரியாஸ். ஸோ டூரிசம் ரிலேட்டடான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறது. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க
ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில் இருந்தோ இல்லை என்ன பீப்புள் வந்து விசிட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோஸ்டல் ஏரியாவில் அந்த பர்டிகுலர் பீச்சாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவங்க வந்து நமக்கு என்னென்ன தேவைப்படும், ஒரு ஒரு ஷேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு டாய்லெட் பிளாக் செட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி அந்த ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்துறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே வந்து டூரிசம் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெர்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ கோஸ்டல் ஏரியாஸில். தென் சிஆர்இசட் கிளியரன்சஸ் ஸ்ட்ரீம்லைன்ட். முன்னாடி நம்ம பார்த்தோம் என்னென்ன கிளியரன்சஸ் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கணும், ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளியரன்ஸ் வாங்குறது வந்து இன்னுமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரபிளாக இருக்குது அப்படின்றத இது பண்ணி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன நம்ம வந்து பார்த்துருக்கோம் சிஆர்இசட் 1 and 4 வந்து ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம். ஏன்னா 1 வந்து இக்கலாஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியாஸோட டீல் பண்ணுறது. சிஆர்இசட் 4 பார்த்தீங்கன்னா அந்த ஷோர் லைனில் லைக் நம்ம ஃபிஷரிஸ் வித்தின் வாட்டர் பாடி வந்துடும் கரெக்டாக, ஃபிஷரிஸ் அலோவ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ சிஆர்இசட் 1 and 4 அப்படின்றது ரொம்பவே சீரியஸான என்விரான்மெண்டல் கன்சர்ன் உள்ளது கரெக்டாக. ஸோ இதுக்கு வந்து சென்ட்ரல் கிட்ட நம்ம கிளியரன்ஸ் வாங்கணும் அப்படின்னும், லைக் மினிஸ்ட்ரிட்ட சிஆர்இசட் கிளியரன்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னும். தென் சிஆர்இசட் 2 and 3 இப்போ கூட நம்ம வந்து 3க்கு வந்து நார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துறோம். இதுக்கு வந்து நம்ம ஸ்டேட் லெவலில் பெர்மிஷன் வாங்கினா போதும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐலண்ட் ஏரியாஸில் என்டிஇசட் நோ டெவலப்மெண்ட் ஜோன் வந்து 20 மீட்டர்ஸ் வரைக்கும் எந்த விதமான டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸும் கேரி அவுட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐலண்ட் ஏரியாஸில். தென் ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்ச பொல்யூஷன் அபேட்மெண்ட்ஸ். ஸோ கோஸ்டல் ஏரியாஸ் சைட் பொல்யூஷன் அட்ரஸ் பண்ணுறதுக்காக செப்பரேட் நமக்கு வந்து அந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பொல்யூஷனுக்காகவே நம்ம ஒரு ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா சேஃப்கார்ட்ஸும் ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்றது. தென் டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸெம்டட். இது விஷயம் பார்த்தீங்கன்னா லைக் என்விரான்மெண்ட்டாக இல்லை நமக்கு வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ், செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் முக்கியமாக அப்படின்னு பார்த்தா ஆப்வியஸ்லி நமக்கு டிஃபென்ஸ் இஷ்யூக்கும் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ப்ராஜெக்ட்ஸை இந்த ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லேருந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க, விலக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஆப்வியஸாக கேரி அவுட் பண்ணலாம், தாராளமாக கேரி அவுட் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ டேட்ஸ் இட் கைஸ். இதெல்லாம் தான் நமக்கு புதுசாக கொண்டு வந்திருக்கிற சிஆர்இசட்டோட salient features. So thank you so much for watching. Happy learning.